Hello students, welcome to Solve Your Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th standard mathsல exercise 6.1ல first sum. Prove by vector method that if a line is drawn from the center of a circle to the midpoint of a chord, then the line is perpendicular to the chord. அதாவது ஒரு சர்க்கிளில் சென்டர்லேருந்து ஒரு கார்டோட மிட் பாயிண்ட்டுக்கு ஒரு லைன் வரைஞ்சோன்னா இந்த லைனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுக்கு என்ன ப்ரூவ் பண்ணணும்? டு ப்ரூவ் ஓஎம் வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு ஏபி வெக்டார். ஸோ இது ரெண்டும் பர்பண்டிகுலர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். ஸோ எப்போ நம்மளுக்கு ரெண்டு இது பர்பண்டிகுலர் அப்படின்னு தெரியும்னா ரெண்டோட டாட் ப்ராடக்ட் நம்மளுக்கு ஜீரோவாக இருக்கணும். ஸோ எப்போ ரெண்டு வெக்டாரோட ஸ்கேலார் ப்ராடக்ட் நம்மளுக்கு ஜீரோவாக வருதோ நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது இதுன்னு ப்ரூவ் ஆகிடும், பர்பண்டிகுலர்னு போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுக்கும் நம்ம டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம். ஓஎம் வெக்டார் டாட் ஏபி வெக்டார். ஸோ இதில் ஓஎம் வெக்டார் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். ஏபி வெக்டார் நம்ம எப்படி எழுதலாம்? ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். ஸோ ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு இதை பிரித்து எழுதுகிறோம். இதில் நம்மளுக்கு ஓஏங்கிறதும் ரேடியஸ், ஓபிங்கிறதும் ரேடியஸ். அப்போ இது ரெண்டோட வேல்யூவும் ஈக்குவலாக தான் இருக்கும். ஸோ அதனால் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம ஓபி வெக்டார் மைனஸ் இதுக்கும் ஓபி வெக்டார்னே போட்டுக்கிறோம். ஏன்னா ஓஏ வெக்டாரும் ஓபி வெக்டாரும் ஒன்று. ஏன்னா இது ரெண்டுமே ரேடியஸ் தான். ஸோ இது ரெண்டோட வேல்யூ ஒன்றா தான் இருக்கும். அப்போ நம்ம மைனஸ் பண்ணும்போது ரெண்டும் கேன்சல் ஆகி ஓஎம் வெக்டார் இன்ட்டு ஜீரோ வெக்டார் அப்படின்னு வரும். ஸோ இது ரெண்டையும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு ஜீரோ வரும். ஸோ ஃபைனலாக ஓஎம் வெக்டார் டாட் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ திஸ் இம்ப்ளைஸ் OM vector is perpendicular to AB vector. So questionல கேட்டது prove ஆயிடுச்சு. Therefore the line is perpendicular to the chord.